உலகத்திலேயே மிகப்பெரிய கோயில் கம்போடிய நாட்டில் அமைஞ்சிருக்க அங்கோர் வாட். இந்த கோயிலுக்கும் தமிழ் மன்னர்களுக்கும் என்ன சம்பந்தம், அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கும் தமிழ் மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கோர் வாட் கிட்டத்தட்ட 400 ஏக்கர் பரப்பளவில் ரொம்பவே பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் கம்போடிய தேசத்தில் அமைஞ்சிருக்கு. இதுதான் உலகத்தின் ரொம்பவே பெரிய கோயில். அது மட்டும் இல்லாமல் உலகத்தின் மிகப்பெரிய வழிபாட்டு தலமும் இதுதான். வேறு எந்த வழிபாட்டு தலமும் இந்த அளவுக்கு பெருசாக உலகத்தில் அமைஞ்சதில்லை. அப்பேற்பட்ட ரொம்பவே பிரம்மாண்டமான இந்த அங்கோர் வாட் கோயிலுக்கும் தமிழ் மன்னருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன விவரன்றதை நான் வரிசையாக சொல்கிறேன். முதல்ல இந்த கோயிலை யார் கட்டினது, எப்போ கட்டினாங்கன்றதை பார்த்துடலாம். இந்த கோயில் கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு வாக்கில் கட்டப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. 2ஆம் சூரியவர்மன் அப்படின்ற கமேர் மன்னன் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. முதல்ல இது விஷ்ணு கோயிலாக கட்டப்பட்டிருக்கு. பின்பு வந்த ஆட்சியாளர்கள் இந்த கோயிலை ஒரு புத்த கோயிலாக மாற்றிருக்காங்க. இங்கே பல்வேறு சிலைகள் சிதைக்கப்பட்டிருக்கு. கோயிலையே பல இடங்கள் சிதையுண்டு போயிருக்கு. ஏன்னா முதல்ல இது ஒரு விஷ்ணு கோயிலாக வழங்கப்பட்டு அதுக்கப்புறம் இன்றளவில் இது ஒரு புத்த கோயிலாக மாற்றப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த சேதம். நான் முன்பே சொன்னது போல் இந்த கோயில் கிட்டத்தட்ட 400 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் மேருமலையை ஒரு ரோல் மாடலாக எடுத்து இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு மேருமலையை போன்ற தோற்றம் உடையதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய கோயிலை சுற்றி ரொம்பவே பெரிய அகழிகளும் இந்த கோயிலில் இருக்குது. இந்த அகழிகளுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த அகழிகளை நம்ம விண்வெளியில் இருந்து கூட பார்க்கலாம். அந்தளவு ரொம்பவே பிரம்மாண்டமான அகழிகள் இந்த கோவிலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயிலின் இந்த பகுதியில் ஒரு சின்ன குளமும் இருக்குது. அந்த குளத்துக்கு முன்னாடி தேங்குகிற நீரில் கோயிலுடைய பிரதிபிம்பம் தெரியும். இது ரொம்பவே பார்க்க அற்புதமாக இருக்கும். இதை வெளிநாட்டு பயணிகள் நிறைய பேர் அவங்களுடைய கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ தான் இந்த கோயிலை பற்றின ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலை என்னதான் கெமேர் மன்னனான சூரியவர்மன் கட்டியிருந்தாலும் அவருக்கும் நம் தமிழ் மன்னர்களுக்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்குது. குறிப்பாக தமிழ் மன்னரான முதலாம் குலோத்துங்க சோழன் அவருக்கும் இந்த சூரியவர்மனுக்கும் ரொம்பவே நெருக்கமான நட்புறவு இருந்தது அப்படின்றது நம்ம வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுற கூற்று. அது மட்டும் இல்லாமல் சூரியவர்மன் குலோத்துங்க சோழனுக்கு விலை மதிப்பில்லாத பல பொருட்களை பரிசாக அனுப்பிச்சு வச்சதுக்கான கல்வெட்டும் இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது.
இந்த கோயிலை பார்க்கும் பொழுது நமக்கு தென்னிந்திய கட்டடக்கலை நினைவூட்டும் விதமாக அமைஞ்சிருக்கு. இது பெரும்பாலும் திராவிட கட்டமைப்பை நினைவூட்டுற மாதிரி இந்த கோயில் முழுக்கவே பல சிற்பங்களும் பல ஸ்ட்ரக்சர்ஸும் இங்கே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வர்மன் அப்படின்ற வார்த்தை நம் தமிழ் மன்னர்களான பல்லவ மன்னர்கள் பயன்படுத்திய வார்த்தை. இதே வார்த்தையை தான் இந்த கமேர் மன்னன் தனது பேரின் பின்புறத்தில் சூரியவர்மன் அப்படின்றத பெருமைக்காக அவர் சேர்த்து கொண்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுறாங்க. இப்போவே உங்களுக்கு தெரியும், இந்த கமேர் மக்களுக்கும் இந்த கமேர் மன்னர்களுக்கும் நம் தமிழ் மன்னர்களுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கும் அப்படின்றது இதிலிருந்தே நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை கட்டுறதுக்கு நிறைய தமிழர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்றதும் ஆய்வாளர்களுடைய கூற்றாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம் ஊரில் இருக்கிற தஞ்சை பெரிய கோயில், அதே போல் மாமல்லபுரம் கோயில் கட்டமைப்பு ஒரு இன்டர்லாக் முறையில் கட்டமைச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கல் மேலே இன்னொரு கல்லை அடக்கி வச்சு எந்த ஒரு பிடிப்பு பொருளும் இல்லாமல், அதாவது சிமெண்ட் அப்புறம் சுண்ணாம்பு போன்ற எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் முறையில் தான் நம் தமிழர்கள் கோயிலை கட்டினாங்க. அதே முறையில் தான் இந்த கம்போடியா நாட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த அங்கோர் வாட் கோயிலையும் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் முறையில் நம் தமிழ் மன்னர்கள் எப்படி கட்டினாங்களோ அதே முறையில் கட்டியிருக்காங்க. இதிலிருந்தே நமக்கு தெரியும் இந்த கோயிலை யார் கட்டியிருப்பா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் மொத்தம் நடுப்பகுதியில் 3 சன்னதிகள் இருக்குது. அந்த 3 சன்னதிகள் ஒன்று சிவனுக்கும், இன்னொன்று விஷ்ணுவிற்கும், இன்னொன்று பிரம்மாவிற்கும் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் இந்த கோயிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறையவே சிதையுண்ட சிலைகளும் நிறையவே சிதையுண்ட சிவலிங்கங்களும் அங்கங்கே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது. இது எல்லாமே நம் தமிழர்கள் கும்பிட்ட கடவுளான சிவன், பிரம்மா, விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்காக கட்டப்பட்ட கோயிலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம் திராவிட கட்டடக்கலையின் அம்சமாகவும் இந்த கோயில் திகழ்கிறதுனால இதிலிருந்தே நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த கோயிலை கட்டினதுக்கு தமிழர்களுடைய பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் இது தமிழர்கள் கட்டின கோயில் அப்படின்னு. இது கம்போடிய தேசத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தெற்காசியாவுக்குமே சொந்தமான கோயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மொத்த தெற்காசியாவையும் கட்டி ஆண்ட தமிழ் மன்னர்கள் இங்கேயும் வந்திருக்காங்க. நம்ம வீடியோவின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உண்மையிலேயே தமிழர்கள் கட்டின கோயில் தானா இல்லை வேறு யாராச்சும் கட்டின கோயிலா அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய பெருமை எல்லாருக்கும் தெரியப்படும். இதே மாதிரி நிறைய மர்ம முடிச்சுகளை என்னோடய யூடியூப் சேனலில் நான் அவிழ்த்திருக்கேன். அதனால் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலான தமிழ் டெம்பிள் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச்.